ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைக்காய் போட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 வாழைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு, உளுந்த பருப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது வெறும் கார்னர் மட்டும் தோலை பீல் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதோட தோலை உரித்தோன்னா ஈஸியாக தோல் உறிஞ்சு வந்துடும். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிறது நல்ல முத்தின வாழைக்காவை எடுத்திருக்கேன். இதே பிஞ்சு வாழைக்காவாக இருந்தால் நீங்கள் 4 to 5 minutes போட்டால் மட்டுமே போதும். ஏன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு புட்டுக்கு துருவும் போது பூ மாதிரி வராது. அது கரெக்டாக டைமிங் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கிரேட் பண்ணிவிட்டேன், எனக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நான் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா தாளித்து வதக்கிடணும். அதிலேயே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அதிலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது குக்கிங் டைம் ரொம்ப ஈஸிங்க, உடனே முடிஞ்சிடும். டக்குன்னு அதில் அந்த துருவின வாழைக்காவை எடுத்து போட்டு ஒரு 2 வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் அது மேலே எடுத்து போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழைக்காய் புட்டு.